ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைட் பட்ஜெட்டில் கூட நம்ம பணம் வந்து ஈஸியாக வந்து சேமிக்கலாம். அதுக்கு ஒரு 8 டிப்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேமிப்பு அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ பண்ணுறதில்ல. ஸோ எல்லாமே வந்து வருமானத்துக்கு மீறி தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய பேர் என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி லிவ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்கிறதே ஒரு வாழ்க்கை. ஸோ அதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற செலவுலாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். செலவுகளை வந்து எப்படி குறைப்பது, அது வந்து எந்த வழியிலெல்லாம் வந்து பணம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மள்ட்ட வருமானம் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த சேவிங்ஸோட அருமையை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எதிர்பாராத இழப்பு இல்லைனா எதிர்பாராத செலவு, ஸோ எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு சேமிப்பு இருக்கணும், அதுக்காக மட்டுமே வந்து தான் நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம சேமிக்கிறோம். அதை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகள் இருக்குது. நான் வந்து சேவிங்ஸ் பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோஸ் வந்துமே வந்து கோல்டு ரிலேட்டடானதாக இருக்கும். எப்படிலாம் சேமிக்கிறது அந்த மாதிரி ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரிலாம் வந்து பாருங்கள் நம்ம சேனலில். இந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், இல்லைனா இல்லத்தரசிகள் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்களா, உங்கள் கையில் தான் ஃபுல் பணமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பட்ஜெட் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதிக்குள்ளே வந்து நல்லா செலவு செஞ்சுருவாங்க. இப்போ கடைசி அந்த 10 நாள் வந்து ரொம்ப முழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே நம்ம வாழ்க்கையில் வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சேவிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டை வந்து பட்ஜெட் போடணும். தேவை, விருப்பம், இது 2 தான் கான்செப்டே. தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாடகை கட்டுறது, அப்புறம் மளிகை ஜாமான் வாங்குறது, அரிசி பருப்பு, ஸோ அது வாங்குறது, குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் இபி பில்லு, கரண்ட்டு, ஸோ அதுக்கப்புறமா டிவி, ஸோ இது எல்லாமே வந்து தேவை. ஸோ விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்களா, பொழுதுபோக்காக ஒரு சினிமாவுக்கு போகிறது, அப்புறமேட்டுக்கு ஷாப்பிங் போகிறது, வீட்டிலே வந்து சமைச்சு வச்சுருந்தாலுமே கூட மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம விருப்பத்தில் வந்து சேரும். இப்போ மாதத்தில் ஒரு தடவை வந்து நீங்கள் ஷாப்பிங் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து தேவையில் சேரும். இதே நீங்கள் நிறையா வாட்டி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து விருப்பத்தில் வந்து சேரும். ஸோ இதுக்கே ஒரு பட்ஜெட் போடுங்க. ஸோ நம்ம எதெல்லாம் வந்து தேவையாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஒன்று போடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ உங்கள் செலவுகளை வந்து கண்காணிக்கவும். செலவில் நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். உதாரணமாக வந்து இப்போ நம்ம பெட்ரோல் வந்து உடனே போடுவோம். ஸோ ஆனால் அது எவ்வளோ தூரம் போட்டிருக்கோம், ஸோ எவ்வளோ போட்டிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கே இருக்காது. நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு சின்னதாக ஒரு தேவை நமக்கு அது இருக்காது. பட் வந்து நம்ம பார்த்துட்டே ஆன்லைனில் இப்போ ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறோம், அது நமக்கு அப்போ தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம வந்து இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வந்து நம்ம வாங்குவோம். அதெல்லாம் எல்லாமே வந்து தேவை இல்லாத பொருள் தான். இப்போ நமக்கு அது தேவைப்படலை. ஸோ ஆனால் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறோம்ல, அது எல்லாமே வந்து செலவில் தான் இது பண்ணுவோம். அப்போ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவு மாத கடைசியில் பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வந்து கிடைக்கும். இப்போ உணவுக்காக செலவழிப்பதை சேமிப்போங்க அப்படின்னு சொல்கிறேன். இதனால் நீங்கள் வந்து சாப்பிட்றதுல வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு இப்போ மளிகை ஜாமான், ஒரு வாரத்துக்கு இப்போ காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த சீசனில் வந்து சில காய்கறி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ உதாரணமாக வந்து இந்த சீசனில் வந்து புடலங்காய் வந்து நல்லா கிடைக்கிது, மலிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாவக்காய் வந்து இந்த சீசனில் நல்லா கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வந்து மெயின். ஸோ இந்த காய்கறி வந்து நம்ம மாற்றிக்கலாம்ல. ஸோ சீசனில் என்ன காய்கறி கிடைக்குதோ நீங்கள் அந்த காய்கறி வந்து நீங்கள் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு வாட்டி சீசன் மாற காய்கறியுமே வந்து ரேட் மாறும். அப்போ வந்து நம்ம எப்படி பிடிக்குதோ அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து பர்சனலாக நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இந்த சீசனில் வந்து இந்த காய்கறி வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் அந்த காய்கறி வாங்கிக்குவோம். அர்ஜெண்ட்டாக இருக்கிற காய்கறி அப்படின்றத வாங்கிடுவோம். பட் இந்த மாதிரி சீசன் அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிக்குவோம். அப்போ வந்து செலவு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் அதிகபட்சமாக வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பிடணும்னு நினச்சிருப்போம் எதையாவது, அப்போ தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் எப்போயாவது சாப்பிட்றது வந்து மாதத்தில் 1 டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக வெளியே போய் ஏதாவது சாப்பிட தான் செய்வோம். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் வந்து ரொம்ப எல்லாம் அடிக்கடி வெளியே போகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பயன்பாட்டு கட்டணங்களை வந்து குறைக்க முயற்சி செய்யணும். மின்சாரம், இந்த குடிநீர் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அதிகமாக வந்து செலவு பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த மின்சாரம், இந்த பல்ப்லாம் வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக இது பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ கரண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி. அது மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து கரண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஏசிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்டார் ஏசிகள் வந்துருச்சு. ஸோ நீங்கள் 2 ஸ்டார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்டார் மாற்றுறீங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கடனுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணி இஎம்ஐ, அப்புறமேட்டு பர்சனல் லோனு, அதுக்கப்புறமேட்டு வீட்டு கடன், முழு கடன் இது மாதிரிலாம் நம்ம எடுக்கிறோம்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதம் அதை கட்டலை அப்படின்னா வந்து வட்டி வந்து அதிகமாக இருக்கும் கிரெடிட் கார்டில். பட் வந்து கிரெடிட் கார்டையுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நாங்கள் கிரெடிட் கார்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த இது மெத்தடு தெரிஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலவே இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து கடன்லாம் அடைச்சிடலாம். இப்போ இந்த மாதம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த மாதத்துக்குள்ளே அதை நம்மளால் கட்டவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம கடன் வாங்குவோம். நாங்கள் வந்து வட்டி வந்து அதிகமாக கட்டுற மாதிரி எப்பயுமே வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த டியூ டேட்டுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் முடிச்சுக்குவோம். ஸோ அதனால் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். பட் அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். தெரியாமல் நம்ம பாடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிக வட்டிலாம் போடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் கடனாக தான் நிற்கணும். சேமிப்பு பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். இப்போ சேமிப்பு பழக்கத்தை வந்து வச்சுக்கொள்ளணும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சேமிப்பு அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு 5000 ரூபாவே நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 2000 ரூபா வந்து சேவிங்ஸ்ன்னு பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுறது இப்போ ஒரு 100 ரூபா டெய்லி ஒரு 100 ரூபான்னு கூட நம்ம எடுத்து வைக்கலாம். அது மாதிரி நிறைய 100 ரூபாவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 100 ரூபாவில் வந்து நம்ம இப்போ சேமிக்கிறது மாதம் ஆனால் அது ஒரு 3000 ரூபா. அப்போ வந்து நமக்கு அது வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து தெரியும். நமக்கு பார்க்கும்போது நம்ம சேர்த்து வைக்கும்போது சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் போது ஒரு செலவுக்கு வந்து கண்டிப்பாக உதவும். எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு கட்டுறது, அப்புறமேட்டுக்கு இந்த குழுவிலலாம் இது பண்ணுவாங்கல்ல. ஸோ குழுவில் அதுக்கப்புறமேட்டுக்கு உண்டியலில் வந்து சேர்த்து வைக்கலாம். அப்புறம் இந்த டிஜிகோல்டு தங்கமயில் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து 100 ரூபா கூட நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான சேவிங்ஸ் தானே. ஸோ பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். இப்போ வந்து புத்திசாலித்தனமாக ஷாப்பிங் செய்யுங்கள். இப்போ ஷாப்பிங் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க பொருள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரைஸு எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொருள் நமக்கு இப்போ தேவைப்படும் போது தான் நம்ம எடுப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி அது ரேட் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கரண்ட்டில் அது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல வந்து ரேட் வந்து கூடியிருக்கு அப்படின்றது தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம லிஸ்ட்டு போட்டு ஜாமான் வாங்குறது நல்லது. எப்படி லிஸ்ட்டை தாண்டி ஒரு இது போயிருந்தா இருந்தாலும் நம்ம லிஸ்ட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அமௌண்ட் இருந்தால் தானே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தாலும் லிஸ்ட்டே போடாமல் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாத பொருளை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். முக்கியமான பொருள் வாங்குறத வந்து மறந்துடுவோம். ஸோ முதல் லிஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ சேமிப்பு இலக்குகள் முன்னுரிமை. இலக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கோலு. சேமிப்புன்றது ஒரு கோலு. நம்ம கட்டாயமாக ஒரு சீட்டு போடுறோம். அந்த சீட்டில் வந்து 3000 கட்டுறோம் அப்படின்னா அந்த 3000 நீங்கள் எடுத்து வைக்கணும். எப்படி வீட்டு வாடகை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த 3000 வந்து நம்ம எடுத்து வைக்கணும். சரி இந்த வாட்டி சீட்டு போடல, அடுத்த வாட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த சேமிப்புக்கு வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் பண்ணணும். எப்படி நீங்கள் செலவுக்கு ஒரு 5000 ரூபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் எப்படி ஒரு 2000 ரூபா வந்து சேவிங்ஸாகவே வந்து இருக்கட்டும். அது வந்து செலவில் தான் போகும். ஆனால் அது வந்து சேவிங்ஸாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும். எப்படி இருந்து கையிலேருந்து போகிறது வந்து செலவு தான். ஆனால் வந்து அது ஒரு சேமிப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பழமொழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆல்ரெடியே வந்து பணத்தை சேமிக்கும் ஒரு 10 வழிகளில் வந்து இந்த இது சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுக்கு பிறகு வந்து எஞ்சியதை வந்து சேமிக்காத, அதுக்கு பதிலாக சேமித்த பிறகு எஞ்சியதை வந்து செலவிடுங்க. இப்போ நம்ம 10000 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா அதையெல்லாம் செலவு பண்ணிவிட்டு என்கிட்ட 1000 ரூபா இருக்குது அப்படின்ட்டு அதை சேமிக்க பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து அந்த 10000 ரூபாயிலிருந்து 1000 ரூபா இல்லை 2000 ரூபா எடுத்து வச்சுட்டு இந்த 8000 ரூபாத்தில் வந்து செலவு பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செலவும் வந்து கம்மியாகும். அது இல்லாமல் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சேமி பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கணக்கு நமக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.